गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। ततः श्रीमच्छङ्कराचार्यादि गुरुपरम्परानुसन्धेय दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना। हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீஹரே நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி மாதம் 5ஆம் தேதி 2014. விஜயநாம சம்வத்சரம் தட்சிணாயனம் ஹேமந்த ருத்து மார்கழி மாதம் தனுர்மாசம் சுக்லபக்ஷம் பஞ்சமி திதி சதய நட்சத்திரம் சித்தயோகம். இப்பேற்பட்ட வசத்தியான இன்னைக்கு நம்ம மறுபடியும் ஸ்ரீமத் பாகவதத்தை அத்தியனம் பண்ண போகிறோம். போன வருஷம் பல நாட்கள் பல ஞாயிற்றுக்கிழமைகள் நம்ம அத்தியனம் பண்ணாமல் ஏற்பட்டு கொடுத்து, ஏன்னா நான் நிறைய இடத்துக்கு போக வேண்டியிருந்தது. அதனால் பட் கடைசியாக நம்ம 4வது ஸ்கந்தத்தில் 8வது அத்தியாயத்தை அத்தியனம் பண்ணோம். துருவச்சரித்திரம் நடந்துட்டுருக்கு. இப்போது குழந்தை துருவன் உத்தானபாதன்கிற மகாராஜாவுடைய புள்ளை.
உத்தானபாதனுக்கு 2 மனைவிகள். அவன் மூத்த ஆளான சுனீதியை விரட்டி அடிச்சுட்டான் காட்டுக்கு. அந்த சுனீதியினுடைய புள்ளதான் துருவன். இளையாளான சுருச்சி அரண்மனையில் இருந்துருந்தவள் இந்த துருவசுவாமி அரண்மனைக்கு வந்து அப்பா மடியில் உட்காரணும்னு எண்ணின போது அவனை விரட்டி விட்டுட்டாள். நீ காட்டுக்கு போய் சுவாமியை நோக்கி தபஸ் பண்ணி மறுபடியும் என் வயத்தில் நீ பிறக்கணும்னு வேண்டிண்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சாள். சின்ன குழந்தை துருவன் உடனே ஓடி வந்து அவள் சொன்னபடிக்கு காட்டுக்கு போனான். காட்டில் அவனுக்கு பரமானுகிரகம் நாரத சுவாமி வந்து குருவாக அவனுக்கு உபதேசம் பண்ணி மகாமந்திரத்தை உபதேசம் பண்ணி ஓம் நமோ பகவதே வாசுதேவாயங்கிற மந்திரத்தை நீ ஜபிச்சு நீ தபஸ் பண்ணால் சுவாமி உனக்கு வருவார். ஆனால் ரொம்ப சுலபமாக தபஸ் பண்ண முடியாது, ரொம்ப நாள் ஆகும் நாள். ஆனால் துருவசுவாமி ஏகாகிர சித்தத்தோடு கூட மதுவனத்தில் காட்டில் தபஸ் பண்ணான். கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப கடுமையாக தபஸ் பண்ண ஆரம்பித்தான்னு பார்த்தோம் 8வது அத்தியாயத்தில். முதல்ல கொஞ்சம் இலைகளை சாப்பிட்டுட்டு இருந்தான், அப்புறம் அதையும் நிறுத்திவிட்டு தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு இருந்தான். பிறகு அதையும் நிறுத்தி காற்றை சாப்பிட்டுட்டு இருந்தான். அதன் பிறகு ஒன்றுமே சாப்பிடாமல் ஒரு காலில் நின்றுண்டு மூச்செல்லாம் அடக்கி தபஸ் பண்ண ஆரம்பித்தான். இப்போ ஏற்பட்ட கோர தபஸ் பண்ண ஆரம்பித்த உடனே விஸ்வத்தில் இருக்கப்பட்ட ஜந்துக்கள் தேவதைகள் எல்லாம் லோகபாலாலெல்லாம் கஷ்டப்பட்டாள் மூச்சு விட முடியாமல். அவள் ஓடி வந்து பகவான்கிட்ட போய் காலில் விழுந்தாள். நைவம் விதாமோ பகவன் பிராணரோதம் சராச்சரஸ்யாகில சத்வதாம்னஹ விதேஹி தன்னோ விருஜினாத் விமோக்ஷம் பிராப்தா வயம் துவாம் சரணம் சரண்யம். ஹே பிரபோ, உங்களெல்லாம் நாங்களெல்லாம் சரணம் அடைஞ்சிருக்கோம். எங்களால் மூச்சு விட முடியல, என்னன்னு தெரியல, நீங்கள் தான் காப்பாற்றணும்னாள். அப்போ பகவான் சொன்னாள், நீங்கள் கவலைப்படாதீங்கோ, எனக்கு தெரியறது என்ன காரணம்னு. குழந்தை துருவன் தபஸ் பண்ணிட்டு இருக்கான் கடுமையாக. மூச்சை அடக்கிவிட்டான். மூச்சை அடக்கி என்னை உள்ளே வச்சுன்னுட்டான். விஸ்வம் பூரா நான் தான், என் பேரே விஸ்வம்னு பேர். அப்படி என்னையே அவன் ஹிருதய குகைக்குள்ளே வச்சு அடக்கிவிட்டான். ஆகினால்தான் உங்களுக்கு மூச்சு விட முடியல. இப்போ போய் அவனை பரமானுகிரகம் பண்ணிவிட்டு வரேன்னு எல்லாம் சரியாக படும்னாள். இதைத்தான் கடைசி ஸ்லோகம் 8வது அத்தியாயத்தில் பார்த்தோம். இப்பொழுது 9வது அத்தியாயத்தில் பகவான் வரப்போகிறாள். பகவானை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ண போகிறான் குழந்தை துருவன். அவனுக்கு சுவாமி பல வரன்கள் கொடுக்க போகிறாள், அனுகிரகம் பண்ண போகிறாள். அதெல்லாம் இந்த 9வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்காள். ஸ்ரீதரர் வழக்கமாக அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை ஒரு ஸ்லோகத்தில் சொல்லுவர். அந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு இந்த அத்தியாயத்தை அத்தியனம் பண்ண ஆரம்பிப்போம். ஸ்ரீ ஹரயே நமஹ. நவமே து ஹரிம் ஸ்துத்வா லப்த்வா தஸ்மாத் வரான் த்ருவஹ பிரத்யாகத்யாகரோத்ராஜ்யம் பித்ரா தத்தமிதீரியதே. துருவசுவாமி பகவானை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு அவர் வந்தோடனே அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணான். பகவான் கொடுத்த வரன்களெல்லாம் பெற்றுட்டு திருப்பி அவன் ஊருக்கு வந்தான். ஊருக்கு வந்து அவன் அப்பா அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தாள், அதை ஆண்டான். அதைத்தான் இந்த 9வது அத்தியாயத்தில் சொல்கிறாள் என்று சுருக்கமாக ஸ்ரீதரர் இந்த ஒரு ஸ்லோகத்தில் சொன்னாள். இப்பொழுது இந்த ஸ்லோகத்தில் இருக்கப்பட்ட ஸ்லோகங்களை அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத நவமோऽध्यायः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே நவமோऽध्यायः. மைத்ரேய உவாச்ச தயேவமுத்சன்னபயாவுருக்ரமே கிருதாவநாமாः பிரயயுः த்ரிவிஷ்டபம் சஹஸ்ரசீர்ஷாபி ததோ கருத்மதா மதோர்வனம் பிருத்யதிதிருக்ஷயா கதः. மைத்ரேயர் விதுரருக்கு கதை சொல்லிட்டு வரவர் சொன்னார். இவ்வாறாக பகவான் தேவதைகளெல்லாம் அவளுக்கு பயத்தனா அடக்கிவிட்டு ஆயிரக்கணக்கான தலைகளுடைய பகவான், அவருக்கு பேரே சஹஸ்ரசீர்ஷான்னு பேர். அவர் கருடன் மேலே ஏறி
வேகமாக தன்னுடைய பக்தனான துருவனை பார்க்கணுங்கிற ஆசையில் மதுவனத்தை அடைஞ்சாள் நாள். அங்கே என்ன பார்த்தாள் நாள்? சவைதியா யோக விபாகதியுரையா ஹிருத்பத்மகோஷே ஸ்புரிதம் தடித் பிரபம் திரோகிதம் சகசைவோபலக்ஷ்ய பகிஸ்திதம் ததவஸ்தம் ததர்ஷ. சுவாமி மதுவனத்துக்கு அவனுக்கு முன்னாடி நின்றுண்டாள். அப்பவும் குழந்தை கண்ணை திறக்கலை. ஏன்னா அவனுக்குள்ளே அடக்கி வச்சிருக்கிற மூர்த்தியை பார்த்துட்டே இருக்கான் உள்ள. இப்போ சுவாமி பார்த்தாள், இவன் கண்ணை திறக்க வைக்கணும்னா அவன் உள்ள தெரிகிற பிம்பமான தன்னை மறைக்கணும்னு மறைச்சாள். அவனுடைய ஹிருதயத்துக்குள்ளே ஒரு க்ஷணகாரினும் பகவானை பார்த்துட்டு இருக்கான். அந்த பகவான் இல்லாமல் போயிட்டாள், மறைச்சி விட்டாள் சுவாமி. உடனே கண்ணை திறந்தான் துருவசுவாமி. தத்தர்ஷனேனாகத சாத்வசக்ஷிதௌ அவந்ததாங்கம் வினமய்ய தண்டவத் திருக்பியாம் பிரபஷ்யன் பிரபிபன்னிவார்பகः சும்பன்னிவாஸ்யேன புஜைரிவாஸ்லிஷன். அந்த குழந்தையான துருவசுவாமி பகவானை நேர பார்த்த உடனே ஒரே பரபரப்படைஞ்சு அவன் கண்ணால் அப்படியே பகவானுடைய ரூபத்தை குடிக்கிறது மாதிரி நினச்சிட்டு அவரை பார்த்தானாம். தன்னுடைய வாயினால் சுவாமி அப்படியே முத்தமிடுறது மாதிரி நினச்சிட்டு அவரை ரெண்டு கையாலும் தழுவி கட்டின்றான். உடனே என்ன பண்ணான்னாள், அவனுக்கு கத்கதனாய் அவனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரில. ஒரே இமோஷனலாக அவன் கீழே தண்டவத்துனாள். ஒரு கழியை தூக்கி கீழே போட்டால் எப்படி இருக்குமோ அப்படி சரீரத்தை கழிய மாதிரி பூமியில் படுத்துட்டு சுவாமியை வணங்கினான். அவர் கால்களை ரெண்டையும் பிடிச்சிண்டு திருக்பியாம் பிரபஷ்யன் பிரபிபன் இவார்பகா கண்ணால் சுவாமியினுடைய அழகான ரூபத்தை அப்படியே குடிச்சானவன். சும்பன் நிவாசியேன புஜைரிவாஸ்லிஷன் கைகளால் அப்படியே சுவாமி அப்படியே ஆலிங்கனம் பண்ணிட்டான், முத்தம் கொடுத்தான், நமஸ்காரம் பண்ணான். கீழே தண்டவத்து கீழே விழுந்திருந்தாள். சதம் விவக்ஷந்தம் அதத்விதம் ஹரி ஞாத்வாஸ்ய சர்வஸ்ய ச ஹிருத்யவஸ்திதः கிருதாஞ்சலிம் பிரம்மமயேன கம்புனா பஸ்பர்ஷ பாலம் கிருபயா கபோலே. சுவாமி தன்னுடைய சங்கத்தை எடுத்து அவனுடைய கன்னத்தை தொட்டாள். என்னத்துக்காக தொட்டாள்? அப்படி தொட்டாக்க அவனால் பேச முடியுங்கிறதுனால. ஏன்னா துருவசுவாமிக்கு சுவாமிகிட்ட சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ணணும் ஆசையானா பேச தெரியல அவனுக்கு, சின்ன குழந்தை, பேசவும் முடியலை. அதை பார்த்துவிட்டு சுவாமி அவனுடைய கன்னத்தை தன்னுடைய சங்கத்தினால தொட்டாளாம். சவை ததைவ பிரதிபாதிதாகிரம் தெய்வீம் பரிஜாத பராத்ம நிர்ணய தம் பக்தி பாவோ அபியகிருணாத சத்வரம் பரிஸ்ருதோருஸ்ரவசம் துருவக்ஷிதி. அப்படி பகவான் சங்கால தொட்டோன்னே குழந்தையான துருவனுக்கு தெய்வமான தெய்வீகமான வாக்கு பேசுவதற்கு சக்தி ஏற்பட்டு கொடுத்தவனுக்கு அவனுடைய பக்தியினுடைய விசேஷத்தினாலையும் சுவாமி மேலே அவனுக்கு வச்சிருக்கிற பிரேமையினாலையும் அவன் பகவானை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தான். அவருடைய கீர்த்தியை எடுத்து பேச ஆரம்பித்தான். சவை ததைவ பிரதிபாதிதாம் கிரம் தெய்வீம் பரிஜாத பராத்ம நிர்ணய தம் பக்தி பாவோ அபியகிருணாத சத்வரம் பரிஸ்ருதோருஸ்ரவசம் துருவக்ஷிதி. அவனுக்கு பின்னாடி துருவஸ்தானம் கிடைக்க போகிறதுங்கிறத மனசுக்குள்ள பகவான் நினச்சிருந்தாள். அவனுக்கு நல்ல தெய்வமான வாக்கு அடைய வேண்டும் என்பதற்காக கன்னத்தில் சங்கால தொட்டாள். உடனே துருவன் சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ண போகிறான் அடுத்த பல ஸ்லோகங்களில். இப்பொழுது இந்த 5 ஸ்லோகத்தையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே நவமோऽध्यायः. மைத்ரே உவாச்ச மைத்ரே உவாச்ச மைத்ரே உவாச்ச தயேவமுத்சன்ன பயா உருக்ரமே
தயேவமுத்சன்ன பயாவுருக்ரமே தயேவமுத்சன்ன பயாவுருக்ரமே கிருதாவநாமாக பிரயயுஸ்திரிவிஷ்டபம் கிருதாவநாமாக பிரயயுஸ்திரிவிஷ்டபம் கிருதாவநாமாக பிரயயுஸ்திரிவிஷ்டபம் சஹஸ்ரசீர்ஷாபி ததோ கருத்மதா சஹஸ்ரசீர்ஷாபி ததோ கருத்மதா சஹஸ்ரசீர்ஷாபி ததோ கருத்மதா மதோர்வனம் भृत्य दिदृक्षया गतः मधोर्वनं भृत्य दिदृक्षया गतः मधोर्वनं भृत्य दिदृक्षया गतः सवैधिया योगविपाकतीव्रया सवैधिया योगविपाकतीव्रया सवैधिया योगविपाकतीव्रया हृत्पद्मकोशे स्फुरितं तडित्प्रभं हृत्पद्मकोशे स्फुरितं तडित्प्रभं हृत्पद्मकोशे स्फुरितं तडित्प्रभं तिरोहितं सहसैवोपलक्ष्य तिरोहितं सहसैवोपलक्ष्य तिरोहितं सहसैवोपलक्ष्य बहिस्थितं तदवस्थं ददर्श बहिस्थितं तदवस्थं ददर्श बहिस्थितं तदवस्थं ददर्श तद्दर्शनेनागत साध्वसक्षितौ तद्दर्शनेनागत साध्वसक्षितौ तद्दर्शनेनागत साध्वसक्षितौ अवन्दताङ्गं विनमय्य दण्डवत् अवन्दताङ्गं विनमय्य दण्डवत् अवन्दताङ्गं विनमय्य दण्डवत् दृग्भ्यां प्रपश्यन् प्रपिबन्निवार्भकः दृग्भ्यां प्रपश्यन् प्रपिबन्निवार्भकः दृग्भ्यां प्रपश्यन् प्रपिबन्निवार्भकः चुम्बन्निवास्येन भुजैरिवाश्लिषन् चुम्बन्निवास्येन भुजैरिवाश्लिषन् चुम्बन्निवास्येन भुजैरिवाश्लिषन् सतं विवक्षन्तम् अतद्विदं हरिः सतं विवक्षन्तम् अतद्विदं हरिः सतं विवक्षन्तम् अतद्विदं हरिः ज्ञात्वास्य सर्वस्य च हृद्यवस्थितः ज्ञात्वास्य सर्वस्य च हृद्यवस्थितः ज्ञात्वास्य सर्वस्य च हृद्यवस्थितः कृताञ्जलिं ब्रह्ममयेन कम्बुना कृताञ्जलिं ब्रह्ममयेन कम्बुना कृताञ्जलिं ब्रह्ममयेन कम्बुना पस्पर्शबालं कृपया कपोले पस्पर्शबालं कृपया कपोले पस्पर्शबालं कृपया कपोले स वै तदैव प्रतिपादितां गिरं स वै तदैव प्रतिपादितां गिरं स वै तदैव प्रतिपादितां गिरं दैवीं परिज्ञात परात्मनिर्णयः दैवीं परिज्ञात परात्मनिर्णयः दैवीं परिज्ञात परात्मनिर्णयः तं भक्तिभावो अभ्यगृणाद सत्वरं तं भक्तिभावो अभ्यगृणाद सत्वरं तं भक्तिभावो अभ्यगृणाद सत्वरं परिश्रुतोरुश्रवसं ध्रुवक्षितिः परिश्रुतोरुश्रवसं ध्रुवक्षितिः परिश्रुतोरुश्रवसं ध्रुवक्षितिः श्रीहरे नमः ஸ்ரீஹரே நமஹ. சுவாமி சங்கால அவனுடைய கன்னத்தை தொட்டோன்னே அந்த சங்குங்கிறது வேத ஸ்வரூபமான சங்குங்கிறாள். வேத ஸ்வரூபமான அந்த சங்கால தொட்டாளாம் சுவாமி. உடனே குழந்தை 12 ஸ்லோகங்கள்னால சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தான். ஸ்ரீதரர் வியாக்கியானம் பண்ணவர் சொல்கிறார், ஈஷானுகிரக சம்பிராப்த வாகாதி அத்புத விற்த்திபி
துவாதசாதித்ய சங்காசைஹி ஸ்லோகைஹி அஸ்தௌத்து ஹரிம் துருவஹாங்கிறாள். எப்படி 12 ஆதித்யாள், 12 சூரியன்கள், துவாதசாதித்யாள்னு சொல்லப்பட்ட சூரியன்கள் இருக்காளோ, அப்படி சூரியனெல்லாம் எடுத்து தொடுத்து ஒரு மாலையாக போட்டால் எப்படி இருக்குமோ அப்படி ஜாஜ்வல்யமாக இருக்கக்கூடிய 12 ஸ்லோகங்கள்னால பகவானுடைய அனுகிரகத்தை அடைந்து அவருடைய அனுகிரகத்தால் ஏற்பட்ட வாக்சக்தியினால் அவரையே ஸ்தோத்திரம் பண்ணான் என்று பாஷ்யத்தில் எழுதினார் ஸ்ரீதரர். அப்படி 12 ஸ்லோகங்கள்னால சுவாமியே அவன் ஸ்தோத்திரம் பண்ணான். ஏன்னா பகவான் தொட்ட உடனே அவனுக்கு ஞானம் ஏற்பட்டது. முதல் ஸ்லோகம், யோந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதரஸ்வதாம்னா அன்யான்ச்ச ஹஸ்தச்சரணஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம். ஹே பரம்பொருளே பகவானே, நீங்கள் அந்த பிரவிஷ்ய மம பிரசுப்தாம் வாச்சாம் சஞ்சீவேதிங்கிறான். தூங்கின்றிருக்கப்பட்ட என்னுடைய சொற்களை அதுக்கு உஷிர்ப்பிச்சு அதுக்கு ஞானத்தை சொல்லும்படியாக வச்சு என் உள்ள நுழைஞ்சு என்னுடைய இந்திரியங்கள் எல்லாத்தையும் இயங்கச் செய்து, அந்த இந்திரியங்கள் இருக்கே அது சரண ஸ்ரவணத்வகாதின் காது கை முதலான இந்திரியங்கள் இருக்குது. அதோடு கூட இந்த வாக்குங்கிற ஒரு உயர்ந்த விஷயத்தை எனக்கு கொடுத்து நான் சொல்லும் ஒவ்வொரு சொல்லுக்குள்ளேயும் நீங்கள் தான் இருக்கேள், உங்களுடைய பரமானுகிரகம் இருக்குங்கிறதா சொல்லி அந்த வாக்கால் உங்களுக்கு இந்த பிராணனை கொடுத்த ஹே சுவாமியே, ஹே பகவானே, ஹே புருஷனே, உங்களுக்கு நமஸ்காரம்னு முதல் ஸ்தோத்திரம் அது, ஸ்லோகம் அது. யோந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவேத்யகில சக்திதரஸ்வதாம்னா அன்யான்ச்ச ஹஸ்தச்சரணஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம். ஏகஸ்த்வமேவ பகவன் இதமாத்மசக்தியா மாயாख्यया உருகுணயா மகதாத்யசேஷம் சிருஷ்ட்வானுவிஷ்ய புருஷஸ்ததசத்குணேஷு நானேவ தாருஷு விபாவசுவத் விபாசி. எப்படி அக்னி மரக்கட்டைக்குள்ள பலவிதமான ரூபத்தில் இருக்குது. இந்த மரக்கட்டையை தூக்கி போட்டால் எரியறதுங்கிறோம். அந்த எரியற சக்தி அதுக்குள்ளே இருக்குது, அதனால்தான் அது எரியறது. அந்த எரியற சக்தியே அக்னி வச்சுட்டு இருக்கார். அந்த அக்னி அது எரிபொருளுக்குள்ளான விஷயங்களெல்லாம் ஒவ்வொரு மரத்துக்குள்ளேயும் எப்படி ஒளிஞ்சுன்னு இருக்காரோ அப்படி ஏ பகவானே, நீங்கள் தான் மாயைங்கிறதாக ஒன்று உங்கள்கிட்ட இருக்குது. அந்த மாயைங்கிற விஷயத்தை எடுத்து விட்டு அதனுடைய சக்தினால் ஒரு மகத்தத்துவங்கிறதான ஒரு தத்துவத்தை உண்டாக்கி அதை ஆதியாக வச்சுண்டு அதுலேருந்து எல்லா சிருஷ்டியையும் உண்டாக்கி அந்த சிருஷ்டிகளுக்குள்ளே பிரவேசித்து அந்தர்யாமியாக ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் இருக்கேள். அப்பேற்பட்ட நீர் அந்த மாயையினுடைய காரியத்தினாலையும் உண்மையாக சத்து இல்லாமல் இருக்குது. சத்து இல்லாமல் இருக்கிறப்பட்ட விஷயங்களுக்கு சத்தை கொடுக்குறேங்கிறாள், ஜீவசக்தியை கொடுக்குறேங்கிறாள். அதனால்தான் சொல்கிறது, தமிழில் ஜீவன் இல்லாத ஒரு விஷயத்தை போய் செத்து போயிட்டான்னு சொல்கிறோம். அது சத்து போனான்னு அர்த்தம், அசத்துன்னு அர்த்தம். அப்படி அசத்தான இந்திரியங்களுக்கு உள்ளே நுழைஞ்சு நீங்கள் எப்படி ஒரு அக்னி கட்டைகளுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சு அக்னி விஷயத்தை வச்சுட்டு இருக்கோ அப்படி நீங்கள் உள்ள அடங்கியிருக்கேங்கிறதாக 2வது ஸ்லோகத்தில் ரொம்ப வேதாந்தமாக சொல்கிறான். ஏகஸ்த்வமேவ பகவன் இதமாத்மசக்தியா மாயாख्यया உருகுணயா மகதாத்யசேஷம் சிருஷ்ட்வானுவிஷ்ய புருஷஸ்ததசத்குணேஷு நானேவ தாருஷு விபாவசுவத் விபாசி. இப்படி பிரகாசிக்கிறேள் நீங்கள்னு 2வது ஸ்லோகத்தில் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறான் குழந்தை துருவன் சிசு. त्वद्दत्तया वयुनयेदम् अचष्ट विश्वम् सुप्तम् अबुद्ध इव नाथ भवत्प्रपन्नः तस्यापवर्ग्य शरणम् तव पादमूलम् विस्मर्यते कृतविदा कथमार्तबन्धो.
ஹே ஆர்த்தபந்தோன்னு கூப்பிட்டான் பகவானே. ஆர்த்தி எல்லாருக்கும் இருக்கு, துக்கங்கள் எல்லாருக்கும் இருக்கு. அந்த துக்கங்கள் போகணும்னா பகவானை போய் அடையணும். ஏன்னா அவர் தான் ஆர்த்தாளுக்கு பந்து. யாரெல்லாம் அவரை நமஸ்காரம் பண்ணுறாளோ பிரணதார்த்தி அரஹான்னு அவருக்கு பேர். பிரணதார்த்தி அரன் யாரு? யாரெல்லாம் சுவாமியை நமஸ்காரம் பண்ணி சரணம்னு போய் அடையிறாளோ அவளுடைய ஆர்த்தியெல்லாம் போக்குறவன். அதனால் ஆர்த்தபந்தோன்னு கூப்பிடுறாள். எனக்கும் ஒரு மனசில் ஒரு வியாக்குலம் இருந்தது, அதை போக்குறதுக்காக தான் உங்களை தபஸ் பண்ணேன். நீங்கள் வந்து விட்டேள் ஹே தாத்தன்னு கூப்பிடுறான். உங்களை சரணமடைஞ்ச பிரம்மதேவன் கூட உங்களால் கொடுக்கப்பட்ட ஞானம் இருக்கே, அது எப்படி ஒரு தூங்கி ஒரு மனுஷன் எழுந்திருந்தா பழசெல்லாம் மறந்து போயிடுவன், ஆனால் புதுசாக முழிச்சுண்டு பார்ப்பன் எல்லாத்தையும். அப்படி இந்த பிரபஞ்சத்தை தூங்கி முழிச்சுண்டு எழுந்திருக்கிற மாதிரி உங்களுடைய அனுகிரகத்தினால பார்த்தாள். ஆகையினால எல்லா முக்தாளும் அவளுக்கெல்லாம் ஆசிரியமான உங்களுடைய பாத மூலம் இருக்கே, அதை அவர் நமஸ்காரம் பண்ணி கிருத்தஜத்தையை எப்போதும் தெரிவிச்சுக்கிறாருங்கிறான் 3வது ஸ்லோகத்தில். त्वद्दत्तया वयुनयेदमचष्ट विश्वं सुप्त प्रबुद्धैव नाथ भवत्प्रपन्नः तस्यापवर्ग्य शरणं तव पादमूलं விஸ்மரியதே கிருத்தவிதா கதமார்த்தபந்தோய். எப்படி மறக்க முடியும்? எல்லாரும் கிருத்தஜத்தையோடு கூட உங்கள்கிட்ட கிருத்தஜத்தையோடு கூட இருக்கணும். உங்களுடைய பெரிய முக்தாளெல்லாம் உங்களுடைய பாத மூலம் இருக்கே, அதில் இருந்துட்டு இருக்காள். அதுதான் பட்டதரி சொல்கிறாள், யோகீந்திரானாம் தோது அங்கேஷு அதிக சமுதிரம் முக்தி பாஜாம் நிவாசா நாள். முக்தாளெல்லாம் அங்கே வசிச்சுட்டு இருக்காளாம் பகவானுடைய பாத அடியில். அப்பேற்பட்ட ஹே பகவானே உங்களுக்கு நமஸ்காரம்னு 3வது ஸ்லோகத்தில் சொன்னான். நூனம் விமுஷ்டமதய தவ மாயயாதே ஏ த்வாம் பவாப்யய விமோக்ஷணம் அந்யஹேதோஹோ அர்ச்சந்தி கல்பகதரும் குணபோபோக்யம் இச்சந்தி யத் ஸ்பர்ஷஜம் நிறையே பின்றுணாம். ஆனால் சொன்னான், உங்களை போய் ஸ்தோத்திரம் பண்ணி பஜிச்சு சரணம்னு அடைஞ்சா ஜனன மரண துக்கம் இல்லாமல் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்ங்கிறதான சம்சாரத்தில் மாட்டிக்காமல் முக்தியை கொடுக்கக்கூடியவர் நீங்கள். அப்பேற்பட்ட உங்களை போய் சாமான்யமான காமாதிகளுக்கு காமத்தை எண்ணி யாரெல்லாம் உங்களை பஜிக்கிறாளோ அவள்னா புத்தி கெட்டவாள். கல்பக விருட்சம் மாதிரி இருக்கப்பட்ட உங்களை அர்ச்சனை பண்ணிவிட்டு சாதாரண சுகத்தை வேணும்னு இந்திரிய சுகங்களும் விஷய சுகங்களும் வேணும்னு கேட்டால் அதில் ஏதானும் சுகம் உண்டா? அந்த சுகம் நரகத்தில் கூட கிடைக்குமே அன்னு சொல்கிறான். என்ன சொல்லிக்கிறான்னா, நான் உங்களை போய் எதை கேட்கறதுக்காக வந்திருக்கேன்னா சாதாரணமாக எங்கள் அப்பா மடியில் போய் உட்காரணுங்கிறதுக்காக நான் தபஸ் பண்ணேன். ஆனால் நீங்கள் சங்கால என்னை தொட்டோன்னு தான் தெரிகிறது. பெரிய விஷயத்தை தான் கேட்கணும், சின்ன விஷயத்தை கேட்கப்படாது. நீங்கள் முக்தியே கொடுக்கக்கூடியவருங்கிறது புரிஞ்சுட்டேங்கிறத வியங்கியமாக சொல்கிறான் இந்த ஸ்லோகத்தில். நூனம் விமுஷ்டமதயா தவ மாயயாதே ஏ த்வாம் பவாப்யய விமோக்ஷணம் அந்யஹேதோஹோ அர்ச்சந்தி கல்பகதரும் குணபோபோக்யம் இச்சந்தி யத் ஸ்பர்ஷஜம் நிறையே பின்றுணாம். யா நிர்வதி தனுபிருதாம் தவ பாத பத்ம தியானாத் பவஜ்ஜன கதா ஸ்ரவணேன வா ஸ்யாத் சா பிரம்மணி ஸ்வமஹிமன்யபி நாதமாபூத் கிம் த்வந்தகாசி லுலிதாத் பததாம் விமானாத். ஏ பகவானே, ஜீவர்கள் உயிர் இருக்கப்பட்ட எல்லா ஜீவர்களும் உங்களுடைய சரணார விந்தத்தை சதா தியானம் பண்ணிண்டு உங்களுடைய பக்தாள்னா சொல்கிற உங்களுடைய கதா சிரவணங்களுடைய சுகத்தை அனுபவிச்சுண்டு இருந்தால் அந்த சுகமானது எல்லாரும் ரொம்ப வசத்தியான சுகம் பிரம்மானந்தம்னு சொல்கிறாளே, அதை விட வசத்தி அல்லவோ? அது மாத்திரமல்ல, யமன்கிறவனுடைய கத்தியானது காலம்ங்கிறதானால வெட்டப்பட்ட ஒரு விமானத்திலேருந்து விழறவாளுக்கு அந்த சுகம் ஏற்படுமா? ஏற்படாது. ஆகையினால உங்களுடைய அனுகிரகம் இருந்தால்தான் உங்களுடைய சரணாரம் இந்த தியானமும் உங்களுடைய பக்தாளால் சொல்லப்படுற கதா சிரவணமும் அந்த சுகமும் கிடைக்குங்கிறதாக
இந்த ஸ்லோகத்தில் சொன்னான், யா நிர்வதி தனுபிருதாம் தவ பாத பத்ம தியானாத் பவஜ்ஜன கதாஸ்ரவணேன வாஸ்யாத் சா பிரம்மணி ஸ்வமகிமன்யபி நாதமாபூத் கிம் த்வந்தகாசி லுலிதாத் பததாம் விமானாத். ஆகையினாலே அவன் பகவானை என்ன வேண்டான்னாள், ஹே சுவாமின்னு நமஸ்காரம் பண்ணுறேன், எனக்கு என்ன தெரியுமா வேணும், எப்பொழுதும் உங்களுடைய கதா சிரவணத்தை சொல்லப்பட்ட பக்தாள் இருக்காளே அவளுடைய சங்கம் ஏற்பட வேண்டும். உங்களுடைய அனுகிரகம் கொடுக்கக்கூடிய கதைகள் இருக்கே, காதுக்கு சிரவண சுகத்தை கொடுக்கக்கூடிய கதைகள் இருக்கே, அதை சொல்கிறவாளுடைய பக்தாள் இருக்காளே அவளுடைய கோஷ்டியில் என்னை கொண்டு சேர்த்துடணும் நீங்கள். நான் அடுத்த ஸ்லோகத்தில் உருக்கமாக சொல்கிறான், பக்திம் முஹு பிரவகதாம் त्वयि मे பிரசங்கோ பூயாதனந்த மகதாம் அமலாசயானாம் ஏனாஞ்சசோல்பணமுரு வியசனம் பவாப்திம் நேஷ்யே பவத்குணகதாமிருதபானமத்தஹ. ஹே பகவானே, என்னை கொண்டு போய் நீங்கள் குடிச்சு மயங்கி இருக்கப்பட்டவாளுடைய கோஷ்டியில் சேர்க்கணும்னா, மத்தஹானா மயக்கம் அடைஞ்சவாள்னு அர்த்தம், பானமத்தஹானா குடிச்சுட்டு மயங்கி இருக்கிறவாள்னு அர்த்தம். இந்த குடிச்சுட்டு மயங்கி இருக்கிறவாள் இருக்காளே அந்த கோஷ்டியில் போய் என்னை சேர்த்து பண்ணும். நான் எப்பேற்பட்டவாளை வாழ்நாள், பவத்குண கதாமிருத பானமத்தஹா, உங்களுடைய சுகமான கதைகள் இருக்கே, ஸ்ராவியமான கதைகள் இருக்கே, அதை கேட்டு கேட்டு ரசித்து அதிலேயே மயங்கி இருக்கப்பட்ட கோஷ்டி ஒன்று உண்டு. அந்த கோஷ்டியில் போய் என்ன சேர்க்கணும் நீங்கள். அப்படி இருந்தால் என்ன ஆகும், ஒரு வியசனா பெரிய வியசனம் இருக்குது. அதாவது இந்த சம்சாரங்கிறதான ஜனன மரணங்கிறதான ஒரு பெரிய துக்கமுடைய பிறவி கடல் இருக்கே, அதை ரொம்ப அனாயாசமாக தாண்ட முடியும். அதுக்கு சக்தி உங்களுடைய கதா சிரவணம்தான். அதனால் அந்த கோஷ்டியில் என்னை சேர்த்து விடணும் நீங்கள். நான் பக்திம் பிரவகதாம் त्वयि मे பிரசங்கோ பூயாதனந்த மகதாம் அமலாசயானாம் ஏனாஞ்சசோல்பணமுரு வியசனம் பவாப்திம் நேஷ்யே பவத்குணகதாமிருதபானமத்தஹ. மத்தஹ பானமத்தஹ அமிர்தபானமத்தஹ கதாமிருதபானமத்தஹ குணகதாமிருதபானமத்தஹ பவத்குணகதாமிருதபானமத்தஹ நேஷ்யே பவத்குணகதாமிருதபானமத்தஹ பவாப்திம் நேஷ்யே. ரொம்ப சுலபமாக இந்த பிறவி கடலை தாண்ட வைக்கும் அப்பேற்பட்ட கதைகளை அவள் சொல்லிட்டு இருப்பாள். அந்த கோஷ்டியில் என்னை சேர்த்துக்கணும்னு கெஞ்சினான் இந்த ஸ்லோகத்தில். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ध्रुव उवाच ध्रुव उवाच योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्ताम् योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्ताम् योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्ताम् सञ्जीवयति अखिलशक्तिधरस्वधाम्ना सञ्जीवयति अखिलशक्तिधरस्वधाम्ना सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम् एकस्त्वमेव भगवन् इदमात्मशक्त्या एकस्त्वमेव भगवन् इदमात्मशक्त्या एकस्त्वमेव भगवन् इदमात्मशक्त्या मायाख्ययोरुगुणया महदाद्यशेषम् मायाख्ययोरुगुणया महदाद्यशेषम् मायाख्ययोरुगुणया महदाद्यशेषम्
सृष्ट्वानुविश्य पुरुषः तदसद्गुणेषु सृष्ट्वानुविश्य पुरुषः तदसद्गुणेषु सृष्ट्वानुविश्य पुरुषः तदसद्गुणेषु नानेव दारुषु विभावसु वद्विभासि नानेव दारुषु विभावसु वद्विभासि नानेव दारुषु विभावसु वद्विभासि त्वद्दत्तया वयुनयेदम् अचष्टविश्वम् त्वद्दत्तया वयुनयेदमचष्टविश्वम् त्वद्दत्तया वयुनयेदमचष्टविश्वम् सुप्तप्रबुद्ध इव नाथ भवत्प्रपन्नः सुप्तप्रबुद्ध इव नाथ भवत्प्रपन्नः सुप्तप्रबुद्ध इव नाथ भवत्प्रपन्नः तस्यापवर्ग्य शरणं तव पादमूलम् तस्यापवर्ग्य शरणं तव पादमूलम् तस्यापवर्ग्य शरणं तव पादमूलम् विस्मर्यते कृतविदा कथमार्तबन्धो विस्मर्यते कृतविदा कथमार्तबन्धो विस्मर्यते कृतविदा कथमार्तबन्धो नूनं विमुष्टमतयः तव मायया ते नूनं विमुष्टमतयः तव मायया ते नूनं विमुष्टमतयः तव मायया ते ये त्वां भवाप्यय विमोक्षणमन्यहेतोः ये त्वां भवाप्यय विमोक्षणमन्यहेतोः ये त्वां भवाप्यय विमोक्षणमन्यहेतोः अर्चन्ति कल्पकतरुं कुणपोपभोग्यम् अर्चन्ति कल्पकतरुं कुणपोपभोग्यम् अर्चन्ति कल्पकतरुं कुणपोपभोग्यम् इच्छन्ति यत्स्पर्शजं निरयेऽपि नृणाम् इच्छन्ति यत्स्पर्शजं निरयेऽपि नृणाम् इच्छन्ति यत्स्पर्शजं निरयेऽपि नृणाम् या निर्वृतिस्तनुभृतां तव पादपद्म या निर्वृतिः तनुभृतां तव पादपद्म या निर्वृतिः तनुभृतां तव पादपद्म ध्यानात् भवज्जनकथा श्रवणेन वा स्यात् ध्यानात् भवज्जनकथा श्रवणेन वा स्यात् ध्यानात् भवज्जनकथा श्रवणेन वा स्यात् सा ब्रह्मणि स्वमहिमन्यपि नाथमाभूत् सा ब्रह्मणि स्वमहिमन्यपि नाथमाभूत् सा ब्रह्मणि स्वमहिमन्यपि नाथमाभूत् किं त्वन्तकासि लुलितात् पततां विमानात् किं त्वन्तकासि लुलितात् पततां विमानात् किं त्वन्तकासि लुलितात् पततां विमानात् भक्तिं मुहुः प्रवहतां त्वयि मे प्रसङ्गो भक्तिं मुहुः प्रवहतां त्वयि मे प्रसङ्गो भक्तिं मुहुः प्रवहतां त्वयि मे प्रसङ्गो भूयादनन्तमहताम् अमलाशयानां भूयादनन्तमहताम् अमलाशयानां भूयादनन्तमहताम् अमलाशयानां येनाञ्जसोल्बणमुरु व्यसनं भवाब्धिं येनाञ्जसोल्बणमुरु व्यसनं भवाब्धिं येनाञ्जसोल्बणमुरु व्यसनं भवाब्धिं नेष्ये भवद्गुणकथामृत पानमत्तः नेष्ये भवद्गुणकथामृत पानमत्तः नेष्ये भवद्गुणकथामृत पानमत्तः श्रीहरे नमः ஸ்ரீஹரே நமஹ. அடுத்த 12வது ஸ்லோகத்தில் துருவசுவாமி பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறதே சொன்னான். என்னை கொண்டு போய் நீங்கள் சாது சங்கம் உங்களுடைய கதைகளை சொல்லக்கூடிய
பக்தாளுடைய கோஷ்டியில் போய் சேருன்னு சொன்னேன். என்னத்தினாலன்னா அப்படியே பகவான் அந்த பகவத்குணத்தை சொல்லக்கூடிய அந்த கோஷ்டியில் போய் சேர்ந்துட்டா என்ன தெரியுமா ஆகுங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறான். தேன ஸ்மரந்தியதிதராம் பிரியமீஷமர்த்தியம் ஏச்சான்வத சுத சுகிருத் கிரகவித்ததாராः ஏ த்வப்ஜநாப பவதீய பதாரவிந்த சௌகந்தியலுப்த ஹிருதயேஷு கிருத பிரசங்காः. இந்த பக்தாளெல்லாம் உங்களுடைய சரணார விந்தங்கள் இருக்கே, தாமரைப்பூ போன்ற உங்களுடைய கால்கள், அதனுடைய மகரந்தம், அதிலேருந்து இருக்கப்பட்ட மகரந்தங்களை அனுபவிச்சவாள், அந்த வாசனையை அனுபவிச்சவாள். அப்படி அனுபவிச்சதுனால அவளுக்கு வேற ஒன்றுலையும் ஈடுபாடு இருக்காது. எல்லாருக்கும் பிரியமான தேகம், தேகத்தை ஒட்டி இருக்கிற புத்திராள், மித்ராள், பந்துக்கள், வீடு, பணம், இவைகளெல்லாம் அவர்கள் மனசு அதில் போய் சேராது. அதில் சேராமல் உங்களுடைய சரணார விந்தங்களில் போய் மனசை வைக்க முடியாத ஏற்பட்டுடும் இந்த சாது சங்கத்தினால என்று சொல்கிறாள். தேன ஸ்மரந்தி அதிதராம் பிரியமீஷமர்த்தியம் ஏச்சான்வத சுத சுகிருத் கிரகவித்ததாராः ஏ த்வப்ஜநாப, ஹே அப்ஜநாப, ஏ பத்மநாபா, ஏதே ஏ த்வப்ஜநாப பவதீய பதாரவிந்த சௌகந்தியலுப்த ஹிருதயேஷு கிருத பிரசங்காः. எப்பொழுதும் அவள் உங்களுடைய சரணங்களில் இருக்கப்பட்ட வாசனையை அனுபவிச்சவாள், மகரந்தத்தை அனுபவிச்சவாள். ஆகினால வேறு இதுலேயும் அவளுடைய மனசு போகாது. ஆகினால அந்த சங்கத்தினால எனக்கும் அது ஏற்படும்ங்கிறதாக சொல்கிறான். அதனால் அந்த சங்கத்தில் என்னை சேர்த்து பண்ணும். நான் திரியங் நகத்விஜ சரீஸ்ருப தேவ தைத்திய மர்த்தியாதிபி பரிச்சிதம் சதசத்விசேஷம் ரூபம் ஸ்தவிஷ்டம் அஜதே மகதாத்யநேகம் நாதப் பரம் பரமவேத்மி நயத்ரவாதா. எல்லாரும் வேதாந்தம் படித்தவாள்லாம் சொல்லுவாள், பிரம்மம்னா என்ன, பிரம்மம்னா என்ன எல்லாத்தையும் சொல்லுவாள். ஆனால் எனக்கு என்னமோ அந்த அந்த வேதாந்த பரமாக இருக்கப்பட்ட பிரம்மங்கிறதெல்லாம் எனக்கு புரிய மாட்டேங்கிறது. நான் சாதாரண குழந்தை. அதனால் ஹே பரம்பொருளே, மரம், பட்சிகள், பாம்பு, தேவதைகள், அசுராள், மனுஷியாள், இவாளெல்லாம் வச்சிருக்கப்பட்ட இந்த பெரிய விஸ்வம் இருக்கே, அதில் சத்து அசத்துங்கிறத விசேஷத்தை வச்சுண்டு மகதாதி விஷயங்களெல்லாம் வச்சுட்டு இருக்கப்பட்ட காரணங்களை வச்சுட்டு இருக்கப்பட்ட உங்களுடைய ஸ்தூலமான விராட் ரூபம் இருக்கே, இந்த லோகம் இருக்கே, அதை மாத்திரம்தான் என்னால் பார்க்க முடிகிறது. அதைத்தான் நான் தெரிஞ்சுட்டுருக்கேன். ஆனால் சூக்ஷ்மமாக இருக்கப்பட்ட ரூபம் பிரம்மம் பிரம்மம் சொல்கிறாளே, வேதங்கள்லாம் சொல்கிறதே, அந்த வேதாந்தமான வாக்கியங்களில் எனக்கு ஞானம் கிடையாது, தெரியாதுங்கிறதா சொல்கிறான். அதனால் சுவாமி, நான் உங்களை இந்த ரூபத்திலேயே பஜனை பண்ணணும்னு ஆசைப்படுறேங்கிறதாக அர்த்தம். அது திரியங் நகத்விஜ சரீஸ்ருப தேவதைத்திய மர்த்தியாதிபிஹி பரிச்சிதம் சதசத் விசேஷம். சத்து என்றும் அசத்து என்றும் பலவிதமான ஜீவ ராசிகள் என்றும் இருக்கப்பட்ட எல்லாம் உள்ள அடங்கின ஒரு பரபிரம்மங்கிறதாக எல்லாரும் சொல்கிறாள். அது எனக்கு புரியல. ஆனால் இவைகளெல்லாம் நான் கண்ணுக்கு தெரிகிறது. ரூபம் ஸ்தவிஷ்டம் அஜ தே மகதாத்யநேகம் நாத பரம் பரமவேத்மி நயத்ரவாதா. அதனால் வேதாந்த வாதங்களெல்லாம் எனக்கு புரிய மாட்டேங்கிறது. நான் சிசுன்னு சொல்கிறான் இந்த ஸ்லோகத்தில். கல்பாந்தயே ததகிலம் ஜடரேண கிருண்ணன் ஷேதே புமான் ஸ்வதிருகனந்த சகஸ்ததங்கே என்னாபிசிந்துருஹ காஞ்சன லோக பத்ம கர்ப்பேத்யுமான் பகவதே பிரணதோஸ்மி தஸ்மை. நீங்கள் யோக நித்ரையில் இருந்துண்டு, அந்த யோக நித்ரையில் இருந்துட்டே நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்கேள். ஆதிசேஷ தல்பத்தில் நீங்கள் இருந்துட்டுருக்கேள். உங்களை எல்லாரும் புருஷனுங்கிறதான சப்தத்துக்கு நீங்கள் தான் உடைமையாளர். இந்த பிரளயத்தினுடைய முடிவில் இந்த 3 லோகங்களும் அது எல்லாத்தையும் உங்களுடைய வயத்தில் கிரகிச்சுக்கிறேள். ஆதிசேஷனுடைய தல்பத்தில் நீங்கள் படுத்துட்டுருக்கேள். அப்பேற்பட்ட உங்கள்கிட்டேருந்தான்
தங்கமயமான தாமரை புஷ்பம் தோன்றித்து. அந்த தங்கமயமான தாமரை புஷ்பத்திலேருந்து பிரம்மதேவன் உண்டானாள். அந்த பிரம்மாதான் இந்த விஸ்வத்தை பூரா சிருஷ்டி பண்றதுக்கு அவருக்கு சக்தியை நீங்க கொடுத்திருக்கீள். அப்பேற்பட்ட ஆதி புருஷன் நீங்கள் நாள். கல்பாந்ததே ததகிலம் ஜடரேண கிருண்ணன் சேதே புமான் ஸ்வதிருக் அனந்த சகஸ்ததங்கே என்னாபிசிந்துர்ஹ காஞ்சன லோகபத்ம கர்ப்பேத்யுமான் பகவதே பிரணதோஸ்மி தஸ்மை. அப்படி ஆதி புருஷனாய் இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணக்கூடிய சக்தியை பிரம்மதேவனுக்கு கொடுத்து அவனை உங்களுடைய தங்க தாமர புஷ்பத்து மேலே உண்டாக்கினேள். அப்பேற்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம். நான் துவம் நித்யமுக்த பரிசுத்த விபுத்த ஆத்மா கூடஸ்தாதி புருஷோ பகவான் ஸ்திரதீஷா யத்புத்யவஸ்திதிம் அகண்டிதயா ஸ்வதிருஷ்ட்யா திரஷ்டா ஸ்திதாவதிமகோ வதிரிக்த ஆஸ்ஸே. நான் சாதாரண ஜீவனோ ஒரே ஜடம். ஆனால் நீங்கள் தான் அந்த ஜீவனுக்குள்ளே இருக்கப்பட்ட ஆத்மா. நீங்கள் ஆதி புருஷன். எல்லா உற்பத்திக்கும் மூல காரணம் நீங்கள் தான். சீடு நீங்கள் தான். எல்லா ஐஸ்வர்யத்தையும் வச்சுருக்கப்பட்ட பகவான் நீங்கள். நீங்கள் பகம்ங்கிறதான 6 விஷயங்களை வச்சுருக்கேள். பகம்ங்கிறதான 6 விஷயங்களை வச்சுருக்கிறதுனால உங்களை பகவான்னு சொல்கிறாள் எல்லாரும். நீங்கள் சுதந்திரர். ஆனால் ஜீவனோ பரதந்திரன். அவள் எல்லாரையும் காப்பாற்றுற யஜ்ஞமூர்த்தியாக நீங்கள் விஷ்ணுவாக இருக்கேள். அப்பேற்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம். நான் யஸ்மின் விருத்தகதையோ ஹ்யனிஷம் பதந்தி வித்யாதயோ விவித சக்தய அனுபூர்வியாத் தத்பிரம்ம விஸ்வ பவமேகம் அனந்தமாத்யம் ஆனந்தமாத்திரம் அவிகாரமகம் பிரபத்யே. அவித்யைங்கிறது ஆதியிலேருந்தே எல்லாருக்கும் இருக்கு. அந்த அவித்யை ஆதியாக வச்சிருக்கப்பட்ட பல சக்திகள் இருக்கு. அதுலேருந்து அது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கப்பட்டவர் நீங்கள். அந்த உற்பத்தி ஸ்தானம் நீங்கள். வித்யே எல்லாத்துக்கும் உற்பத்தி ஸ்தானம். நீங்கள் அனந்தம், என்லெஸ். நீங்கள் விகாரமில்லாத ஒரு பரபிரம்மம். அப்பேற்பட்ட பிரம்மஸ்வரூபியான உங்களுக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன். நான் அடுத்த ஸ்லோகத்தில். அதுக்கப்புறம் கடைசி ஸ்லோகத்தில் சொல்கிறான், சத்யாசிஷோ ஹி பகவன் தவ பாத பத்மம் ஆசீஸ்ததானு பஜதः புருஷார்த்தமூர்த்தே அப்யேவமார்ய பகவான் பரிபாதி தீனான் வாஸ்ரேவ வத்சகம் அனுகிரக காதரோஸ்மான். எப்படி ஒரு பசுமாடு தன் கண்ணுக்குட்டிக்கிட்ட போய் ரொம்ப அன்போடு கூட அதுக்கு பாலை கொடுத்து காப்பாற்றுமோ, துஷ்ட ஜந்துக்கள் கிட்டக்க வராமல் அதை காப்பாற்றுமோ ஒரு பசுமாடு, அப்படி ஹே பகவானே, பரமானந்த மூர்த்தியான நீங்கள் உங்களுடைய சரணங்களில் கொண்டு என் மனசை வச்சா அந்த எல்லாவித புருஷார்த்தங்களையும் கொடுப்பேளே நீங்கள். அதனால உங்களுக்கு புருஷார்த்த மூர்த்தின்னு பேர். மனசில் இருக்கப்பட்ட காமங்களெல்லாம் பூர்த்தி பண்ணி வைக்கிறவர் நீங்கள். எல்லா 4 வித புருஷார்த்தங்களில் பரம புருஷார்த்தமான முக்தியை கொடுக்கக்கூடியவர் நீங்கள். அப்பேற்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம்னு கடைசி ஸ்லோகம். சத்யாசிஷோ ஹி பகவன் தவ பாத பத்மம் ஆசீஸ்ததா நு பஜதः புருஷார்த்தமூர்த்தே அப்யேவமார்ய பகவான் பரிபாதி தீனான் வாஸ்ரேவ வத்சகம் அனுகிரக காதரோஸ்மான். பசுமாடு கண்ணூட்டியை காப்பாற்றுற மாதிரி தீனனான பாலகனான என்ன நீங்கள் காப்பாற்றணும்னு உருக்கமாக சொல்லி இந்த ஸ்தோத்திரங்களை 12 ஸ்லோகங்கள் எடுத்து முடித்தான். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. தேன ஸ்மரந்தி அதிதராம் பிரியமீஷமர்த்தியம் தேன ஸ்மரந்தி அதிதராம் பிரியமீஷமர்த்தியம் தேன ஸ்மரந்த்யதிதராம் பிரியமீஷமர்த்தியம் ஏ சான்வதः சுதசுஹ்ருத் கிரஹவித்ததாராः ஏ சான்வதः சுதசுஹ்ருத் கிரஹவித்ததாராः ஏ சான்வதः சுதசுஹ்ருத் கிரஹவித்ததாராः ஏ த்வப்ஜநாப பவதீய பதாரவிந்த ஏ த்வப்ஜநாப
பவதீய பதாரவிந்த ஏத்வப்ஜநாப பவதீய பதாரவிந்த சௌகந்தியலுப்தஹிருதயேஷு கிருதப்பிரசங்காः சௌகந்தியலுப்தஹிருதயேஷு கிருதப்பிரசங்காः சௌகந்தியலுப்தஹிருதயேஷு கிருதப்பிரசங்காः திர்யங்நக த்விஜசரீஸ்ருப தேவதைத்ய திர்யங்நக த்விஜசரீஸ்ருப தேவதைத்ய திர்யங்நக த்விஜசரீஸ்ருப தேவதைத்ய மர்த்யாதிபிः பரிசிதம் சதசத்விசேஷம் மர்த்யாதிபிः பரிசிதம் சதசத்விசேஷம் மர்த்யாதிபிः பரிசிதம் சதசத்விசேஷம் ரூபம் ஸ்தவிஷ்டமஜதே மகதாத்யநேகம் ரூபம் ஸ்தவிஷ்டமஜதே மகதாத்யநேகம் ரூபம் ஸ்தவிஷ்டமஜதே மகதாத்யநேகம் நாதः பரம் பரமவேத்மி ந யத்ர வாதः நாதः பரம் பரமவேத்மி ந யத்ர வாதः நாதः பரம் பரமவேத்மி ந யத்ர வாதः கல்பாந்த ஏததகிலம் ஜఠரேண கிருண்ணன் கல்பாந்த ஏததகிலம் ஜఠரேண கிருண்ணன் கல்பாந்த ஏததகிலம் ஜఠரேண கிருண்ணன் சேதே புமான் ஸ்வதிருகனந்த சகஸ்ததங்கே சேதே புமான் ஸ்வதிருகனந்த சகஸ்ததங்கே சேதே புமான் ஸ்வதிருகனந்த சகஸ்ததங்கே என்னாபிசிந்துருஹ காஞ்சன லோகபத்ம என்னாபிசிந்துருஹ காஞ்சன லோகபத்ம என்னாபிசிந்துருஹ காஞ்சன லோகபத்ம கர்ப்பேத்யுமான் பகவதே प्रणतोऽस्मि तस्मै गर्भेद्युमान् भगवते प्रणतोऽस्मि तस्मै गर्भेद्युमान् भगवते प्रणतोऽस्मि तस्मै त्वं नित्यमुक्त परिशुद्ध विबुद्ध आत्मा 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 कूटस्थ आदिपुरुषो भगवान् त्र्यधीशः कूटस्थ आदिपुरुषो भगवान् त्र्यधीशः कूटस्थ आदिपुरुषो भगवान् त्र्यधीशः यद्बुद्ध्यवस्थितिम् अखण्डितया स्वदृष्ट्या यद्बुद्ध्यवस्थितिम् अखण्डितया स्वदृष्ट्या यद्बुद्ध्यवस्थितिम् अखण्डितया स्वदृष्ट्या यद्बुद्ध्यवस्थितिम् अखण्डितया स्वदृष्ट्या द्रष्टा स्थितावधिमखो व्यतिरिक्त आस्से द्रष्टा स्थितावधिमखो व्यतिरिक्त आस्से द्रष्टा स्थितावधिमखो व्यतिरिक्त आस्से यस्मिन् विरुद्धगतयो ह्यनिशं पतन्ति यस्मिन् विरुद्धगतयः ह्यनिशं पतन्ति यस्मिन् विरुद्धगतयो ह्यनिशं पतन्ति विद्यादयो विविधशक्तय आनुपूर्व्यात् विद्यादयो विविधशक्तय आनुपूर्व्यात् विद्यादयो विविधशक्तय आनुपूर्व्यात् तद्ब्रह्म विश्वभवमेकम् अनन्तमाद्यम् तद्ब्रह्म विश्वभवमेकम् अनन्तमाद्यम् तद्ब्रह्म विश्वभवमेकमनन्तमाद्यम् आनन्दमात्रम् अविकारमहं प्रपद्ये आनन्दमात्रम् अविकारमहं प्रपद्ये आनन्दमात्रम् अविकारमहं प्रपद्ये सत्याशिषो हि भगवन् तव पादपद्मम् सत्याशिषो हि भगवन् तव पादपद्मम् सत्याशिषो हि भगवन् तव पादपद्मम् आशीस्तथानुभजतः पुरुषार्थमूर्तेः
ஆஷீஸ்ததானுபஜதः புருஷார்த்தமூர்த்தேः ஆஷீஸ்ததானுபஜதः புருஷார்த்தமூர்த்தேः அப்யேவமர்ய பகவான் பரிபாதி தீனான் அப்யேவமர்ய பகவான் பரிபாதி தீனான் அப்யேவமர்ய பகவான் பரிபாதி தீனான் வாஸ்ரேவ வத்சகமனுக்ரஹ காதரோஸ்மான் வாஸ்ரேவ வத்சகமனுக்ரஹ காதரோஸ்மான் வாஸ்ரேவ வத்சகமனுக்ரஹ காதரோஸ்மான் ஸ்ரீ ஹரே நமः. மைத்ரேய உவாச்ச அதாபிஷ்டுத ஏவம் வை சத்சங்கல்பேன தீமதா பிருத்யானுரக்தோ பகவான் பிரதிநந்தியேதமப்ரவீத். மைத்ரேயர் விதுரருக்கு கதை சொல்லிட்டு வரவர் விதுரரை பார்த்து சொன்னாள், இவ்வாறாக நல்ல சங்கல்பத்தை மனசில் வச்சுருக்கப்பட்ட அந்த துருவசுவாமி பகவானை பிரீத்தி பண்ணி பகவானை சந்தோஷப்படுத்தி அவரை ஸ்தோத்திரம் பண்ணோடனே அந்த ஸ்தோத்திரத்தை கேட்ட பகவான் ரொம்ப பிரீத்தியை அடைஞ்சு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு துருவனை பார்த்து பேச ஆரம்பித்தாள். ஸ்ரீ பகவான் வாச்ச வேதாகம் தே வியவசிதம் கிருதிராஜன்ய பாலக தத் பிரயச்சாமி பத்ரந்தே துராபமபி சுவ்ரத நான்யைரதிஷ்டிதம் பத்ர யத்பிராயிஷ்ணு த்ருவக்ஷிதி யத்ர கிரஹர்க்ஷதாராணாம் ஜோதிஷாம் சக்ரமாஹிதம் மேத்யாம் கோச்சக்ரவத்ஸ்தாஸ்னு பரஸ்தாத் கல்பவாசினாம் தர்மோக்னிः கஷ்யபः சுக்ரः முனயோ ஏவ நௌகசः சரந்தி தக்ஷிணீகிருத்ய பிரமந்தோ யத் சதாரகாः. பகவான் பரமானுகிரகம் பண்ணி துருவசுவாமியை கட்டின்னு சொன்னாள், அப்பா உன் மனசில் என்ன நினச்சின்னு வந்திருக்கேன்னு தெரிகிறது. உனக்கு ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தை நான் பரம மங்களத்தை கொடுத்து நீ என்ன மனசில் சங்கல்பிச்சுன்னு வந்தியோ அது எனக்கு தெரியும். ஆனால் அதுக்கும் மேலே உசத்தியாக யாராலையும் அடையப்படாததாய் உள்ள ரொம்பவும் பிரகாசத்தை உடைய அழியவே அழியாத நிவாசத்தை இருக்கப்பட்ட சூர்யாதி கிரகம் அஸ்வின்யாதி நட்சத்திரங்கள் மற்றும் இருக்கப்பட்ட நட்சத்திரங்கள் எல்லா இவைகளுடைய ஜோதிஷர்களுடைய சக்கரமானது, அதாவது சிம்சுமார சக்கரம்னு சொல்கிறது, அதுக்கு நான் ஒரு முளை மாதிரி இருக்குது. எப்படி ஒரு ஷெக்கில் நடுப்புற ஒரு இடம் இருக்கும், அதை சுற்றி வரலாம் மாடு இழுத்துன்னு போய் ரவுண்ட் ரவுண்டாக போயிட்டு வரும். அப்படி பாக்கி அஸ்வின்யாதி நட்சத்திரங்கள் சூர்யாதி கிரகங்கள் சூரியன் முதலான பிளானட்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ் அதுகளெல்லாம் இப்படி தான் இந்த சிம்சுமார சக்கரம் அந்த 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 சக்கரத்தை சுற்றின்னு வர்றது. அந்த இடத்துல சப்த ரிஷிகள் தர்மன் அக்னி கஷ்யபன் சுக்ரன் இவாளெல்லாம் அங்கே வசிக்கிறாள். அப்பேற்பட்ட அதை சுற்றின்னு இருக்காள். நட்சத்திரங்களோடு கூட சேர்ந்து அவளும் சுற்றுறாள். அப்பேற்பட்ட ஒரு ஸ்தானம் இருக்குது. அந்த ஸ்தானத்தை உனக்கு தரேன்னாள். அதைத்தான் துருவஸ்தானம்னு சொல்கிறது. துருவன்கிறதான் நட்சத்திரம் சொல்கிறோமே அது. அந்த இடத்துல உனக்கு நான் பர்மனெண்ட்டாக ஒரு போஸ்ட் பண்ணி தரேன்னாள். இதை சொல்லிவிட்டு பிறகு சொன்னார் சுவாமி, பிரஸ்திதே துவனம் பித்ரா தத்வாகாம் தர்ம சம்ஸ்ரயः ஷத்ரிம்ஷத்வர்ஷசாஹஸ்ரம் ரக்ஷிதாவ்யாஹதேந்திரியः. நீ என்ன பண்ணணும், முதல்ல ஊருக்கு போய் உங்கள் அப்பாவை போய் பாரு. உங்கள் அப்பா உனக்கு அவர் ஆண்டு வந்த அரசாங்கத்தை பூமியை கொடுத்துவிட்டு காட்டுக்கு போனோடனே நீ ராஜதர்மத்தை ஆசிரியிச்சுண்டு விருத்தமான வேறு விஷயங்களில் இந்திரியங்களை பரவ விடாமல் 36,000 வருஷங்கள் இந்த பூமியை நீ ரட்சிக்க போகிற. அதன் பிறகு என்ன தெரியுமா போகிறது, त्वद्भ्रातर्युत्तमे नष्टे मृगयायां तु तन्मनाः अन्वेषन्ती वनं माता
தாவாக்னிம் சா பிரவேக்ஷதி. உன்னுடைய பிராத்தாவான உத்தமன் அவன் வேட்டையாடுவதற்காக காட்டுக்கு போகும்பொழுது அவன் மரணமடைய போகிறான். காட்டில் அவனை தேடிந்து உன்னுடைய சித்தம்மை சுருச்சி போவள். அப்பொழுது காட்டு தீயில அவள் பிரவேசிக்க போகிறாள். இதெல்லாம் நடக்க போகிறதுப்பா. அன்வேஷந்தி வனம் மாதா தாவாக்னிம் சா பிரவேக்ஷதி. இஷ்ட்வா மாம் யஜ்ஞஹிருதயம் யஜ்ஞை புஷ்கலதக்ஷிணை புக்த்வா சேகாசிஷ சத்யா அந்தே மாம் சம்ஸ்மரிஷ்யசி. அதன் பிறகு நீ பல யஜ்ஞங்கள் பண்ணி, யஜ்ஞோவை விஷ்ணுன்னு நான் தான் யஜ்ஞ ரூபி. அப்போ எனக்காக நீ பல யஜ்ஞங்கள் பண்ண போகிற. அந்த யஜ்ஞங்கள்லாம் பூர்ணமான தட்சிணையோடு கூட பல யாகங்கள் பண்ணிவிட்டு அது முடிஞ்சோடனே நீ என்னை நினைக்க போகிற. மாம் சம்ஸ்மரிஷ்யசி. ததோ கந்தாசி மத்ஸ்தானம் சர்வலோக நமஸ்கிருதம் உபரிஷ்டாதிருஷிபியஸ்துவம் யதோ நாவர்த்ததே கதஹ. எந்த ஸ்தானத்துக்கு போனால் சன்னியாசியாக இருக்கப்பட்டவன் திரும்ப மாட்டானோ அப்பேற்பட்ட சப்தரிஷி மண்டலம், அதுக்கும் மேலே இருக்கப்பட்ட லோகம் இருக்கே, அந்த ஸ்தானத்தில் நீ போய் இருக்க போறேன்னு சொல்லி அனுகிரகம் பண்ணாள் சுவாமி. சொல்லிவிட்டு அவர் போய் சேர்ந்தார்னு மைத்ரேயர் சொல்ல போகிறார். மைத்ரேயம் வாச்ச இத்யர்ச்சிதஸ்ஸ பகவான் அதிதிஷ்யாத்மனः பதம் பாலஸ்ய பஷ்யதோ தாம ஸ்வமகாத்கருடத்வஜா. இவ்வாறாக குழந்தையான துருவனுக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டு சுவாமி கருடன் மேலே ஏறிண்டு தன்னுடைய இடத்துக்கு போய் சேர்ந்தாள் நாள். சோபி சங்கல்பஜம் விஷ்ணோஹோ பாதசேவோபசாதிதம் பிராப்ய சங்கல்ப நிர்வாணம் நாதி பிரீத்தோ அபியகாத்புரம். சுவாமி சொன்னபடிக்கு துருவன் சுவாமியை வணங்கிவிட்டு தன்னுடைய பட்டணத்துக்கு போனான். ஆனால் போனவனுக்கு மனசு திருப்தியாக இல்லைன்னு சொன்னாள். இதற்கு பிறகு விதுரர் கேட்க போகிறார், இத்தனை பண்ணிவிட்டு அந்த மனசு திருப்தி இல்லாமல் மறுபடியும் போய் ராஜாங்கத்தில் போய் மாட்டினானே இவன் என்னத்தினாலேன்னு கேட்க போகிறாள். அதெல்லாம் அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்ரீ ஹரே நமஹ. மைத்ரேய உவாச்ச மைத்ரேய உவாச்ச மைத்ரேய உவாச்ச அதாபிஷ்டுத ஏவம் வை சத்சங்கல்பேன தீமதா. அதாபிஷ்டுத ஏவம் வை சத்சங்கல்பேன தீமதா. அதாபிஷ்டுத ஏவம் வை சத்சங்கல்பேன தீமதா. भृत्यानुरक्तो भगवान् प्रतिनन्द्येदमब्रवीत्. भृत्यानुरक्तो भगवान् प्रतिनन्द्येदमब्रवीत्. भृत्यानुरक्तो भगवान् प्रतिनन्द्येदमब्रवीत्. श्रीभगवानुवाच 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 वेदाहं ते व्यवसितं वेदाहं ते व्यवसितं वेदाहं ते व्यवसितं हृदि राजन्यबालक हृदि राजन्यबालक हृदि राजन्यबालक तत्प्रयच्छामि भद्रन्ते तत्प्रयच्छामि भद्रन्ते तत्प्रयच्छामि भद्रन्ते दुरापमपि सुव्रत दुरापमपि सुव्रत दुरापमपि सुव्रत नान्यैः अधिष्ठितं भद्र नान्यैरधिष्ठितं भद्र नान्यैरधिष्ठितं भद्र यद्भ्राजिष्णुध्रुवक्षिति 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 यत्र ग्रहर्क्षताराणां यत्र ग्रहर्क्षताराणां यत्र ग्रहर्क्षताराणां ज्योतिषां चक्रमाहितं ज्योतिषां चक्रमाहितं ज्योतिषां चक्रमाहितं मेढ्यां गोचक्रवत्स्थास्नु
मेढ्यां गोचक्रवत्स्थास्नु मेढ्यां गोचक्रवत्स्थास्नु परस्तात् कल्पवासिनां परस्तात् कल्पवासिनां धर्मोऽग्निः कश्यपः शुक्रः मुनयो ये वनौकसः चरन्ति दक्षिणीकृत्य भ्रमन्तो यत्सतारकाः प्रस्थिते तु वनं पित्रा दत्त्वा गां धर्मसंश्रयः षट्त्रिंशत्वर्षसाहस्रम् रक्षिता व्याहतेन्द्रियः त्वद्भ्रातर्युत्तमे नष्टे मृगयायान्तु तन्मनाः अन्वेषन्ती वनं माता दावाग्निं सा प्रवेक्ष्यति इष्ट्वा मां यज्ञहृदयम् यज्ञैः पुष्कलदक्षिणैः भुक्त्वा चेहाशिषः सत्या अन्ते मां संस्मरिष्यसि ततो गन्तासि मत्स्थानम् सर्वलोकनमस्कृतम् उपरिष्ठाद् ऋषिभ्यस्त्वम् यतो नावर्तते गतः मैत्रेय उवाच इत्यर्चितः स भगवान् अधिदिश्यात्मनः पदम् बालस्य पश्यतो धाम स्वमगाद्गरुडध्वजः सोऽपि सङ्कल्पजं विष्णोः पादसेवोपसादितं
பாதசேவோபசாதிதம் பாதசேவோபசாதிதம் பிராப்ய சங்கல்ப நிர்வாணம் பிராப்ய சங்கல்ப நிர்வாணம் பிராப்ய சங்கல்ப நிர்வாணம் நாதி பிரீதோ அப்யகாத்புரம் நாதி பிரீதோ அப்யகாத்புரம் நாதி பிரீதோ அப்யகாத்புரம். ஸ்ரீ ஹரே நமஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு தடவை சொல்றேன். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே நவமோऽध्यायः. मैत्रेय उवाच तयेवमुत्सन्न भयावुरुक्रमे कृतावनामाः प्रययुस्त्रिविष्टपम् सहस्रशीर्षापि ततो गरुत्मता मधोर्वनं भृत्य दिदृक्षया गतः स वै धिया योगविपाकतीव्रया हृत्पद्मकोशे स्फुरितं तडित्प्रभं तिरोहितं सहसैवोपलक्ष्य बहिस्थितं तदवस्थं ददर्श. तद्दर्शनेनागत साध्वसक्षितौ अवन्दताङ्गं विनमय्य दण्डवत् दृग्भ्यां प्रपश्यन् प्रपिबन्निवार्भकः चुम्बन्निवास्येन भुजैरिवाश्लिषन् सतं विवक्षन्तम् अतद्विदं हरिः ज्ञात्वास्य सर्वस्य च हृद्यवस्थितः कृताञ्जलिं ब्रह्ममयेन कम्बुना पस्पर्श्यबालं कृपया कपोले स वै तदैव प्रतिपादितां गिरं दैवीं परिज्ञात परात्मनिर्णयः तं भक्तिभावो अभ्यगृणाद सत्वरं परिश्रुतोरुश्रवसं ध्रुवक्षितिः. ध्रुवोवाच योऽन्तःप्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्. एकस्त्वमेव भगवन् इदमात्मशक्त्या मायाख्ययोरुगुणया महदाद्यशेषम् सृष्ट्वानुविश्य पुरुषः तदसद्गुणेषु नानेव दारुषु विभावसु वद्विभासी त्वद्दत्तया वयुनयेदमचष्टविश्वम् सुप्तप्रबुद्ध इव नाथ भवत्प्रपन्नः तस्यापवर्ग्य शरणं तव पादमूलं विस्मर्यते कृतविदा कथमार्तबन्धो नूनं विमुष्टमतयः तव मायया ते ये त्वां भवाप्यय विमोक्षणम् अन्यहेतोः अर्चन्ति कल्पकतरुं कुणपोपभोग्यम् इच्छन्ति यत्स्पर्शजं निरयेऽपि नृणां या निर्वृतिः तनुभृतां तव पादपद्म ध्यानात् भवज्जनकथा श्रवणेन वा स्यात् सा ब्रह्मणि स्वमहिमन्यपि नाथमाभूत् किं त्वन्तकासि लुलितात् पततां विमानात् भक्तिं मुहुः प्रवहतां त्वयि मे प्रसङ्गो भूयादनन्तमहताम् अमलाशयानां येनाञ्जसोल्बणमुरु व्यसनं भवाब्धिं नेष्ये भवद्गुणकथामृत पानमत्तः तेन स्मरन्ति अतितरां प्रियमीशमत्यं ये चान्वदः सुतसुहृद् गृहवित्तदाराः ये त्वब्जनाभ भवदीयपदारविन्द सौगन्ध्यलुब्धहृदयेषु कृतप्रसङ्गाः तिर्यं नगद्विजसरीसृपदेवदैत्य मर्त्यादिभिः परिचितं सदसद्विशेषं रूपं स्थविष्ठमजते महदाद्यनेकं नातः परं परमवेद्मि न यत्र वादः कल्पान्त एतदखिलं
जठरेण गृह्णन् शेते पुमान् स्वदृगनन्त सखस्तदङ्के यन्नाभिसिन्धुरुह काञ्चन लोकपद्म गर्भेद्युमान् भगवते प्रणतोऽस्मि तस्मै त्वं नित्यमुक्त परिशुद्ध विबुद्ध आत्मा कूटस्थ आदिपुरुषो भगवान् त्र्यधीशः यद्बुद्ध्यवस्थितिम् अखण्डितया स्वदृष्ट्या द्रष्टा स्थितावधिमखो व्यतिरिक्त आस्ते यस्मिन् विरुद्धगतयो ह्यनिशं पतन्ति विद्यादयो विविधशक्तय अनुपूर्व्यात् तद्ब्रह्म विश्वभवमेकम् अनन्तमाद्यम् आनन्दमात्रम् अविकारमहं प्रपद्ये सत्याशिषो हि भगवन् तव पादपद्मम् आशीस्तथानुभजतः पुरुषार्थमूर्तेः अप्येवमर्य भगवान् परिपाति दीनान् वाश्रेव वत्सकमनुग्रह कातरोऽस्मान् मैत्रेय उवाच अथाभिष्टुत एवं वै सत्सङ्कल्पेन धीमता भृत्यानुरक्तो भगवान् प्रतिनन्द्येदमब्रवीत् श्रीभगवानुवाच वेदाहं ते व्यवसितम् हृदि राजन्यबालक तत्प्रयच्छामि भद्रं ते दुर्रापमपि सुव्रत नान्यैरधिष्ठितं भद्र यद्भ्राजिष्णुध्रुवक्षिति यत्र ग्रहर्क्षताराणां ज्योतिषां चक्रमाहितं मेढ्यां गोचक्रवत्स्थास्नु परस्तात् कल्पवासिनां धर्मोऽग्निः कश्यपः शुक्रः मुनयो एव नौकसः चरन्ति दक्षिणीकृत्य भ्रमन्तो यत्सतारकाः प्रस्थिते तु वनं पित्रा दत्त्वा गां धर्मसंश्रयः 36 वर्षसाहस्रं रक्षिता व्याहतेन्द्रियः त्वद्भ्रातर्युत्तमे नष्टे मृगयायां तु तन्मनाः अन्वेषन्ती वनं माता दावाग्निं सा प्रवेक्ष्यति इष्ट्वा मां यज्ञहृदयं यज्ञैः पुष्कलदक्षिणैः भुक्त्वा चेहाशिषः सत्या अन्ते मां संस्मरिष्यसि ततो गन्तासि मत्स्थानं सर्वलोकनमस्कृतम् उपरिष्टात् ऋषिभ्यस्त्वं यतो नावर्तते गतः मैत्रेय उवाच इत्यर्चितः स भगवान् अधिदिश्यात्मनः पदम् बालस्य पश्यतो धाम स्वमगात् गरुडध्वजः सोऽपि सङ्कल्पजं विष्णोः पादसेवोपसादितम् प्राप्य सङ्कल्पनिर्वाणम् नातिप्रीतो अभ्यगात् पुरम् ஸ்ரீஹரே நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम्. वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम्. मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम्.
चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने। श्रीहरे नमः। गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये। हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।